ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வின் அண்ட் ஷைன். நான் உங்கள் சாளுக்கியா செல்லதுரை. இன்றைக்கி நம்ம ஹிந்து டேட்டட் நவம்பர் 8, 2021 பற்றி பார்ப்போம். அதில் என்னென்ன நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்துருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து நியூ ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் ஃபார் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த சுப்ரீம் கோர்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆல்டர்ஸ் அ டெரிபிள் லீகல் லேண்ட்ஸ்கேப் தட் ஹஸ் பின் சீன் த பிளாட்டன்ட் மிஸ்யூஸ் ஆஃப் UAPA அப்படின்னு கொடுத்துருக்காங்க. UAPA பற்றி 2 ஆர்டிக்கல் வந்திருக்கு இன்றைக்கி. UAPA என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், அதுதான் வந்து UAPA அப்படின்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த ஆக்ட் ஃபஸ்ட்டு எப்போ வந்துச்சுன்னா 1967 வந்து ஒரிஜினலாக எனாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறையா அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1967 ஃபஸ்ட்டு எனாக்ட் பண்ணாங்க. செகண்ட் பாயிண்ட் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த ஆக்ட் படி த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரேயர் பர்மிஷன் வாங்கணும். யார்கிட்டனா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் DGP கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும். எதுக்குன்னா டு சீஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போது யாரையாச்சும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறோம், டெரரிஸ்ட்டுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறோன்னா DGP கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் வந்து UAPAல இருக்க, அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டில் ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் என்னென்னா டெத் பெனால்ட்டி தான் வந்து ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட். அதே மாதிரி இந்த லாவில் வந்து பெயில் வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இது வந்து ட்ரக்கோனியன் லான்னு சொல்லுவாங்க. பெயில் வாங்குறது வந்து ரொம்பவே முடியாத காரியம். அதனால தான் இதை வந்து ட்ரக்கோனியன் லான்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம என்ன கதை நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து துவாஹா ஃபசல் vs யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கேஸ் வந்திருக்கு. அதாவது கேரளாவில் வந்து 3 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா டெரரிஸ்டோட, அதாவது மாவோயிஸ்டோட வந்து அவங்களுக்கு கனெக்ஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி 3 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அரெஸ்ட் பண்ணப்போ ட்ரையல் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்களுக்கு வந்து பெயில் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, எந்த கிரவுண்ட்ஸில் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ்னால், டாக்குமெண்ட்ஸ் இன் த சென்ஸ் புக்ஸ் வச்சுருந்தாங்க. அதாவது காஸ்ட் பற்றி, காஸ்ட் இன் இந்தியா அப்படிங்கிற புக்கையும் கார்ல் மார்க்ஸ் அவரோட ஐடியா அப்படிங்கிற புக்கையும் வச்சுருந்தாங்க. அப்படிங்கிற ஒரே கிரவுண்டுக்காக வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ட்ரையல் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, இதெல்லாம் கிரவுண்ட் கிடையாது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி, அதுவும் இந்த ட்ரக்கோனியன் லாவில் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கிரவுண்ட் கிடையாதுன்னு சொல்லி பெயில் வந்து கிராண்ட் பண்ணாங்க. அப்போது அதை வந்து ஹைகோர்ட்டுக்கு, அதாவது கேரளா ஹைகோர்ட்டுக்கு அந்த கேஸை வந்து ப்ராசிக்யூஷன் கொண்டு போனப்போ அவங்க வந்து பெயில் வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை நல்லா படிச்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்கு. என்னென்னா, த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இந்த பேராகிராஃப் பாருங்கள். த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா on October 28 has immense potential to reclaim the idea of personal liberty and human dignity. அதாவது பர்சனல் லிபர்ட்டியும் ஹியூமன் டிக்னிட்டியும் வந்து காப்பாற்றிருக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த கோர்ட் ஹஸ் ஆக்டட் இன் இட்ஸ் இன்ட்ராஸ்பெக்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் டீகன்ஸ்ட்ரக்டட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த UAPA ஆக்ட் வித் கிரேட் சென்ஸ் ஆஃப் ரியலிசம். லீகலாக அந்த இது வந்து கரெக்டாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் பேவ்ஸ் த வே ஃபார் அ ஃபார்மிடபிள் ஜுடிஷியல் அத்தாரிட்டி அகேன்ஸ்ட் பிளாட்டன்ட் மிஸ்யூஸ் ஆஃப் ட்ரக்கோனியன் லா. இந்த ஹைகோர்ட், கேரளா ஹைகோர்ட் வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து கரெக்டாக ட்ரக்கோனியன் லா படி அப்படியே யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு பெயில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதே சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து கரெக்டாக ஜுடிஷியல் ஜூரிஸ்ப்ருடன்ஸோட வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு வந்து பெயில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து அக்யூஸ்ட் என்ன வச்சுருந்தாங்கன்னா, ரேடிக்கல் லிட்ரேச்சர் வச்சுருந்தாங்க. ரேடிக்கல் லிட்ரேச்சர் நான் தான் சொன்னால ஏற்கனவே. காஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு புக்கையும் கார்ல் மார்க்ஸோட ஐடியாவையும் புக்கை வந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து இவங்க அசோசியேஷன் வித் டெரரிஸ்ட் குரூப் அப்படின்னு வந்து கேஸை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. எந்தெந்த செக்ஷன்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். செக்ஷன் 38, செக்ஷன் 39 இந்த 2த்துலேயும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து செக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப்ஸ் வந்து
தெளிவாக படிச்சுக்கோங்க. செக்ஷன்ஸ் எல்லாம் யூபிஎஸ்சியில் மெயினாக கேட்க மாட்டாங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து தெரியணுங்கிறதுக்காக படிச்சுக்கோங்க. த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் யூஏபிஏ வேர் இன்வோக்ட், என்னென்னலாம் இன்வோக் பண்ணாங்கன்னா, அகேன்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் அலன் சாஹிப் அஃபென்சஸ் அண்டர் செக்ஷன் 38 and 39 வந்து இன்வோக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 128B வந்து இன்வோக் பண்ணியிருந்தாங்க. 38 இதில் டீல் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, டீல்ஸ் வித் அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு மெம்பர்ஷிப் ஆஃப் அ டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். 38 வந்து மெம்பர்ஸாக இருக்குது, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனில் மெம்பர்ஸாக இருக்கிறது வந்து 38 டீல் பண்ணும். 39 இதுக்கு டீல் பண்ணுதோ, அஃபென்ஸ் ரிலேட்டிங் டு சப்போர்ட் கிவன் டு அ டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். இது வந்து மெம்பராக இருக்கிறதுக்கு செக்ஷன் 38, செக்ஷன் 39 வந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்கு, அது வந்து ஆர்கனைசேஷனுக்கு. அதே மாதிரி செக்ஷன் 120B ஆஃப் ஐபிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ் த பீனல் ப்ரொவிஷன் ஆன் கிரிமினல் கான்ஸ்பிரசி. செக்ஷன் 120B ஆஃப் ஐபிசி என்னென்னா, பீனல் ப்ரொவிஷன் ஆன் கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படின்னு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த பேராகிராஃபையும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். அதாவது, இட் இஸ் இஃப் ஃபவுண்ட் ஃபால்ட் வித் த ஹை கோர்ட் ஃபார் நாட் வென்ச்சரிங் த ரெக்கார்ட் ப்ரைமா ஃபேஸே. ப்ரைமா ஃபேஸேனா ப்ராசிக்யூஷன் வந்து இதுதான் விஷயம், இதுதான் வந்து இவங்க தான் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்கள வந்து ஜுடிஷியரி வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரைமா ஃபேஸே அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதில் சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதாவது இன்டென்ஷன் ஆஃப் ஃபர்தரிங் டெரர், அதாவது புக்ஸ் வச்சுக்கிறத மட்டும் நம்ம வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக எடுத்துக்க முடியாது. இன்டென்ஷன் ஆஃப் ஃபர்தர் டெரர் ஆக்டிவிட்டீஸ் அவங்க ஏதாவது வச்சுருந்தாங்கன்னு ப்ரூவ் பண்ண முடிஞ்சால் மட்டுமே வந்து இந்த வந்து கேஸை வந்து ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. கொஷின் ஆஃப் பெயில், அதாவது இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டில் வந்து அரெஸ்ட் ஆகும்போது செக்ஷன் 43D படி பெயிலே கிடைக்காது. பெயில் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் செக்ஷன் 43D படி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 180 days ட்ரையல் வைக்கலாம். போலீஸ் வந்து 180 days ட்ரையலில் வச்சுருக்கலாம், ஜெயிலில் வச்சுருக்கலாம், வித்தவுட் ஃபைலிங் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாமலே 180 days ஜெயிலில் வைக்க முடியும் அண்டர் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, என்னென்னா ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் கில்ட். அப்படின்னா எப்போவுமே ஒரு கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரும்போது என்னென்னா, ஹீ வில் பி இன்னோசென்ட் அன்டில் ஹீ இஸ் ப்ரூவ்ட் கில்ட்டி. ஓகேங்களா? இன்னோசென்ட், ஒரு ஆள் வந்து மர்டர் பண்ணிட்டாரு இன்னொருத்தர் அப்படின்னு சொல்கிறது, அதை ப்ரூவ் பண்ணுற வரைக்கும், அதாவது கேஸை ப்ரூவ் பண்ணுற வரைக்கும், ப்ராசிக்யூஷன் வந்து ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் ஹீ இஸ் இன்னோசென்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த யூஏபிஏ ஆக்டில் மட்டும் கில்ட்டி அன்டில் ப்ரூவன் இன்னோசென்ட். இந்த நாங்கள் கில்ட்டி இல்லை இன்னோசென்ட் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதோட கடமை யார்கிட்ட இருக்குன்னா அக்யூஸ் கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய தவறாக நம்ம ஜுடிஷியரி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செக்ஷன் 43E படி பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அக்யூஸ் கிட்ட இருக்குது. செக்ஷன் 43D படி ஏற்கனவே நம்ம படித்த மாதிரி ஜெயில் இஸ் த ரூல். யூஏபி ஆக்டில் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து மெயினான ரூல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பெயில் வந்து கொடுக்கவே முடியாது, இட்ஸ் நாட் ஈவன் எக்ஸப்ஷனல் கேசஸில் கூட கொடுக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம இன்னொரு கேஸை பார்ப்போம். இதில் என்னென்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜஹூர் அஹமத் ஷா வத்தாலி கேஸ். ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா, நேரோ இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுச்சு. இந்த லாவை வந்து நேரோவாக இன்டர்பிரேட் பண்ணி அதில் என்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுபடியே வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. பட் ஆனால் இந்த கேஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டு லிபரல் இன்டர்பிரிட்டேஷன் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லீகல் ரியலைசேஷன் ப்ளஸ் ஜுடிஷியல் ப்ரொடெக்ஷன் நடந்திருக்கு இந்த கேஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த கேஸ் நம்ம ஜுடிஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து தூக்கி போட்டிருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் த லா வந்து தூக்கி போட்டிருக்கு. ஒரு நேரோ வியூவை எடுக்காமல் லிபரலான வியூவை எடுத்திருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஹியூமன் டிக்னிட்டி ரெண்டுமே இந்த கேஸை காப்பாற்றப்பட்டிருக்கு. ஸோ இட் இஸ் அ வெரி லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலை முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இல்லை ஆகஸ் குட் ராக் சைனாஸ் போட் இன் த இண்டோ பசிபிக் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. While there is nothing surprising about AUKUS, a Pacific centric orientation has advantages in the context of China அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைனா வச்சு இந்த ஆக்கஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ஆக்கஸ் வந்து மெயினாக என்னென்னா டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் எங்கன்னா பெசிஃபிக் ரீஜனில் இருக்க டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பை தான் ஆக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்கஸில் யார் யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா, யூஎஸ், யூகே இவங்க 3 பேரும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதில் என்ன நடக்குதுன்னா யூஎஸ் வந்து நியூக்ளியர் சப்மரைன் டெக்னாலஜியை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அவங்க நேவல் கேப்பபிலிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து இது வந்து எந்த காலத்துலேருந்து இருக்குன்னா யூஎஸ்க்கும் யூகேக்கும் இருக்க என்கேஜ்மெண்ட் வந்து எப்போதுலேருந்து இருக்குன்னா World War II இருக்குது. World War II அவங்களுக்கு யூஎஸ்க்கும் யூகேக்கும் இருக்க நியூக்ளியர் என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் World War II முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க 1958. யார்? யூஎஸும் யூகேவும் சேர்ந்து மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க அசோசியேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் 5 ஐஸ், இந்த 3 கண்ட்ரிஸும் 5 ஐஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டில் இருக்குது. எதுக்குன்னா சைபர் செக்யூரிட்டியை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த 3 கண்ட்ரிஸும் 5 ஐஸ் அப்படிங்கிற சைபர் செக்யூர் கான்செப்டில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆகஸ் இனிஷியேட்டிவ்னால ரொம்ப ஆங்க்ரி ஆனது யாருன்னா ஃப்ரான்ஸ். ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து வந்து அவங்க நேவல் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது நடக்கலை. ஸோ இந்த ஆகஸ்னால் ஃப்ரான்ஸ் வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த ஆகஸ்ட்னால் ஏஷியனுக்கும் ஆகஸ்ட்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்க போகுது அப்படின்னு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஏஷியனில் வந்து 10 கண்ட்ரிஸ் இருக்குது. எல்லாமே வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து சில கண்ட்ரிஸ் வந்து சைனாக்கு சப்போர்ட், அதாவது சைனாவுக்கு வந்து பயந்துட்டு வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ். சில கண்ட்ரிஸ் அதாவது லாவோஸ், வியட்நாம் அதெல்லாம் வந்து சைனாக்கு வந்து கவுண்டர் மெஷர்ஸ் பண்ணிகிட்ருக்கவங்க. மியான்மரில் ஆல்ரெடி இங்கே க்ரைசிஸ் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு தெரியல, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. பட் மியான்மர் வந்து கிட்டத்தட்ட சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏஷியனில் 10 கண்ட்ரிஸ் இருக்கும்போது கொஞ்சம் கண்ட்ரிஸ் வந்து சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது, கொஞ்சம் கண்ட்ரிஸ் வந்து சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ இதை வந்து ஆகஸை வந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம போக போக தான் பார்க்க முடியும். அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ட்ரீட்டி ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா நியூக்ளியர் வெப்பன் ஃப்ரீ ஜோன் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்டி ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா நியூக்ளியர் வெப்பன் ஃப்ரீ ஜோன் ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்கிறதுனால எந்த கண்ட்ரிஸ்னால் ஏஷியாவில் இருக்க சில கண்ட்ரிஸ் வந்து அதை சைன் பண்ணியிருக்கிறதுனால எந்த அளவுக்கு இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியல. ப்ளஸ் நியூசிலாண்ட், ஆஸ்திரேலியா, மெயினாக நியூசிலாண்ட் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் என்ன சைன் பண்ணியிருக்காங்கன்னா சவுத் பசிஃபிக் நியூக்ளியர் வெப்பன் ஃப்ரீ ஜோன் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த ஆகஸ் அரேஞ்ச்மெண்ட்டை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. அதாவது நியூசிலாண்ட் மாதிரி கண்ட்ரிஸும் இந்த ஆகஸ் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து எப்படி எடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. பிகாஸ் ரெண்டுமே வந்து நியூக்ளியர் வெப்பன் ஃப்ரீ ஜோனாக வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதோடு சேர்த்து ஜப்பானும் வந்து சைனாவை வந்து கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சைனா ஹாஸ் ரைசிங் மிலிட்ரி அக்ரெஷன். எங்கன்னா பெசிஃபிக் ஏரியாவில் வந்து ரைசிங் மிலிட்ரி அக்ரெஷன் இருக்குது. சைனாவோட அக்ரெஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஜப்பானும் வந்து அவங்க நேவல் கேப்பபிலிட்டிஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன இஷ்யூஸ் நடந்துகிட்ருக்குன்னா இப்போதைக்கு சவுத் சைனா சி ட்ரேட் அக்ரெஷன், சவுத் சைனா சி நம்ம இஷ்யூ எல்லாத்துக்குமே தெரியும்.
கீழே இருக்க குட்டி குட்டி கண்ட்ரிஸோட சைனா ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்குது. ப்ளஸ் ட்ரேட் அக்ரெஷன், அதாவது அவங்க கூட்ஸை வந்து இன்னொரு கண்ட்ரியில் டம்ப் பண்ணுறது, அந்த மாதிரி ட்ரேட் அக்ரெசிவான இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் மெனி மிலிட்ரி எக்ஸசைசஸ் மற்ற கண்ட்ரிஸோட பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் நம்ம பண்ணுற மிலிட்ரி எக்ஸசைஸை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த ஆர்டிக்கல் மூலமாக ஞாபகம் வச்சுக்கணும். குவாடுக்கும் ஆக்கஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குவாட் வந்து மிலிட்ரி குரூப்பிங் கிடையாது. இட் வாஸ் டோட்டலி அண்ட் எக்கனாமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக், எக்கனாமிக் ட்ரேட் ரிலேட்டட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்காக இருந்துச்சு குவாட். ஆனால் ஆக்கஸ் வந்து டோட்டலி மிலிட்ரி ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் குவாட் என்னென்னா இண்டோ பெசிஃபிக், அதோட ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் வந்து இண்டோ பெசிஃபிக் ரீஜனாக இருந்துச்சு. ஆனால் ஆக்கஸ் வந்து பெசிஃபிக் சென்ட்ரிக், பெசிஃபிக் மட்டுமே அதோட ஏரியா ஆஃப் ஆப்ரேஷனாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டாலிஸ்மான் சால்வே எக்ஸசைஸ், அது வந்து ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். அதை நடத்துகிறது யாருன்னா ஆஸ்திரேலியாவும் யூஎஸும். அதை வந்து சைனா வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சைனாக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. சவுத் சைனா சி இஷ்யூஸ் இல்லாமல், ட்ரேட் அக்ரெஷன் இல்லாமல், இந்த மாதிரி மிலிட்ரி எக்ஸசைஸையும் சைனா வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சைனீஸ் பீப்புள் வந்து இதை வந்து அவங்களோட அட்வான்டேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டிஸ்அட்வான்டேஜாகவும் போயிடும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஆக்கஸ் வந்து சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக அவங்களோட ஓன் இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி இந்த ஆர்டிக்கலில் முடிச்சிருக்காங்க. என்னென்னா பில்ட் பேக் பெட்டர் வேர்ல்ட், ரீசெண்டாக G7 சமிட்டில் கொண்டு வந்தாங்க பில்ட் பேக் பெட்டர் வேர்ல்ட் அப்படிங்கிற கான்செப்டை. இந்த கான்செப்டையும் ப்ளூ டாட் நெட்வொர்க் அப்படிங்கிற கான்செப்டையும் ப்ளஸ் க்ளீன் நெட்வொர்க் அப்படிங்கிற கான்செப்டையும் வந்து சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்கு ஆப்போசிட்டாக வந்து ஆக்கஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிக்கலில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை நீங்கள் ஒரு வாட்டி நல்லா படிச்சுக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து ஃபியூவல் ப்ரைஸ் ஆப்டிக்ஸை பற்றி பேசியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெவிஸ் மஸ்ட் பி கட் ஃபர்தர் டு ஆஃப்செட் த எஃபெக்ட் ஆஃப் த கண்டினியூயிங் சர்ஜ் இன் குளோபல் ஆயில் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா தீபாவளி டைமில் வந்து ஃபியூவல் ப்ரைஸஸை வந்து பயங்கரமாக கட் பண்ணாங்க கவர்மெண்ட். அதை பற்றின ஆர்டிக்கல் தான் இது. இதில் என்ன நடந்துச்சுன்னா, அதாவது டேக்ஸஸை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் உள்ள எக்ஸைஸ் டியூட்டியை வந்து கட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸைஸ் டியூட்டியை கட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிக்கல் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபியூவல் ப்ரைஸ் ஆப்டிக்ஸ், ஓகேங்களா? எக்ஸைஸ் டியூட்டியை கட் பண்ணது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லலாம் வந்து, அதாவது கவர்மெண்ட் வந்து ரூல் பண்ண, அதாவது பிஜேபி வந்து ரூல் பண்ணதோ அந்த ஸ்டேட்ஸ்லலாம் வேல்யூ ஆடட் டேக்ஸையும் வந்து கட் பண்ண சொன்னாங்க. அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸையும் வந்து பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் கொண்டு வர கட் பண்ண சொன்னாங்க. இந்த மூவ் வந்து எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி வரதுனால இது ஒரு ரொம்ப கன்னிங்கான மூவாக இருக்குமோ அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் இது எக்கனாமிக்கு ஒரு ரிலீஃபாகவும் இருக்கும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பாராட்டவும் செஞ்சுருக்காங்க, அதோட ப்ரோஸஸ் சொல்லியிருக்காங்க, கான்சியஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா புவர் டிமாண்ட், அதாவது கோவிட் டைமில் வந்து யாருமே வெளில போகல, எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறதுனால புவர் டிமாண்டையும் ரைசிங் இன்ஃப்ளேஷனையும் புவர் டிமாண்டையும் இந்த கட் இன் ஆயில் ப்ரைஸஸ் வந்து கரெக்டாக சமாளிக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரைஸஸ் வந்து ஃபியூவலுக்கு வந்து ஃபியூவல் ப்ரைஸஸ் ஹையாக இட் வில் புட் ஸ்ட்ரெயின் ஆன் த இண்டஸ்ட்ரி ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் கூட்ஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்கும் பிரச்சனையாக இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பிரச்சனையாக இருக்கும், எல்லாத்துக்குமே பிரச்சனையாக இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா, ப்ரைஸஸ் ஹையாக வந்து இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி மக்கள் வந்து அந்த ஐட்டம் ப்ரைஸஸ் ஜாஸ்தியாக மக்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுறதை வந்து கம்மி பண்ணுவாங்க, டிமாண்டும் வந்து கம்மியாகும், புவர் டிமாண்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹை டாக்ஸஸ் ஆஃப் பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்த கவர்மெண்ட்ஸாக, சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சரி, ரெண்டுத்தையும் வந்து அதாவது டாக்ஸஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து குளோபல் ஆயில் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இனிமேல்
பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிச்சுவேஷன் வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துட்டுருக்கு. அதாவது கொரோனா அந்த க்ரைசிஸ்லாம் முடிஞ்சு திருப்பி பழைய நிலைமைக்கு வரும்போது குளோபல் ஆயில் ப்ரைஸஸ் வந்து ஹைக் ஆகும். ஸோ அது வந்து இந்தியன்ஸையும் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ டாக்ஸஸை வந்து கட் பண்ணால் தான் அந்த ஆயில் ப்ரைஸஸ் ஹைக் ஆகிறதுக்கும் அதுக்கும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல்குள்ளே போயிடலாம். இதில் வந்து ஹரியானா லா ஆன் ஹைரிங் காசஸ் கன்சர்ன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூவ் கேன் ட்ரிகர் எக்ஸோடஸ் ஆஃப் டொமஸ்டிக் அண்ட் குளோபல் ஃபார்ம்ஸ் ஃப்ரம் ஹப்ஸ் சச்சஸ் குருகிராம் சேஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து வெறும் ஹரியானா மட்டும் அஃபெக்ட் பண்ணுற விஷயம் கிடையாது, டோட்டலாக குளோபலாக, அதாவது இந்தியாவே டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, the Haryana government's law to reserve 75% jobs for locals notified on Saturday could trigger an exodus of large domestic and multinational investors across sectors such as auto and information technology that rely on highly skilled manpower. Indian industry வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 75% ஆஃப் த ஜாப்ஸ் 75% இப்போ வந்து மோர் தென் ஒரு கம்பெனியில் 10 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணாங்கன்னா 10 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுற கம்பெனியில் 75% ஆஃப் த ஜாப்ஸை வந்து டாமிசல் படி, அதாவது ஹரியானா மக்களுக்கே கொடுக்கணும் அப்படிங்கிற லா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எந்தெந்த மாதிரி ஜாப்ஸ்னால் 30,000 ருபீஸ் கீழே எந்தெந்த ஜாப்ஸ்லாம் வந்து 30,000 ரூபாய்க்கு கீழே சம்பளம் கொடுக்குறாங்களோ அந்த ஜாப்ஸ் எல்லாம் வந்து ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து லோக்கல்ஸ்க்கு வந்து ஒரு சாதகமான தீர்ப்பாக இருந்தாலும், லோக்கல் பீப்புளுக்கு வந்து இது ஒரு சாதகமான தீர்ப்பாக இருந்தாலும், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் மோஸ்ட்டாக வந்து அவுட் சோர்சிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து இது பெரிய ஹிட்டாக இருக்கும், பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஹைலி ஸ்கில் ஜாப்ஸ்க்கெல்லாம் வெளியில் இடத்துலேருந்து ஆளுங்க வருவாங்க. ஸோ நம்ம அவங்கள எடுத்துக்கணும். ப்ளஸ் கம்பெனி வந்து நல்லபடியாக ஓடணுன்னா நம்மளுக்கு ஸ்கில்டு மேன் பவர் தேவை. நம்ம இங்கே டொமிசைல் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இது வந்து இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஃபாரின் கம்பெனிஸ்லாம் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுற இதையுமே கெடுக்கும். ஸோ இது வந்து வெறும் டொமஸ்டிக் இஷ்யூ கிடையாது, இது வந்து இந்தியாவே டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுற இஷ்யூ அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் என்னன்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் முடிச்சிருக்காங்கன்னா, ரிசர்வேஷன் வந்து 20 to 25% இருக்கலாம். ஓகேங்களா? அதுலேயும் as technical and specialized skill set will take time to inculcate among states youth அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு ரிசர்வேஷனாக ஒரு 20 to 25% இருக்கலாமே தவிர, ப்ளஸ் அந்த டெக்னிக்கலும் அந்த ஸ்பெஷலைஸ் ஸ்கில் செட்ஸும் அந்த யூத்துக்கு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ 20 to 25% வரைக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கலாமே தவிர 75% ரிசர்வேஷனுங்கிறது வந்து அது வந்து வெறும் அந்த ஹரியானாங்கிற ஒரு சிங்கிள் ஏரியாவை மட்டும் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல, மொத்த கண்ட்ரியுமே அஃபெக்ட் பண்ண வேண்டிய விஷயம். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கலுக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து லாங் ரோட் டு டைம்லி மன்னரேகா பேமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தே ரிமைன் டிலேஸ் இன் ஸ்டேஜ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வேஜஸ் டு த ஒர்க்கர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம 30th October ஹிந்துவில் வந்து விக்னேஷ் சார் வந்து டோட்டலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. மன்னரேகாவும் அதோட பேமெண்ட் டிலேஸை பற்றி வந்து டோட்டலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கலுக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து Does the new oral drug Molnupiravir treat COVID-19? இன்றைக்கி வந்து ரெம்டெசிவிர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வந்து நியூ ட்ரக் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் COVID-19 அப்படின்றது வந்து இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. How does it work? Are there any safety concerns? Will it be available in all countries? அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஜிஸ்ட்டை ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஜிஸ்ட்டில் வந்து மெயினாக என்ன க்ரக்ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா, Molnupiravir is the first antiviral medicine that can be taken as a pill rather than can be injected or administered intravenously. அதாவது இன்ஜெக்ஷனும் போட தேவையில்ல, இன்ட்ராவெனஸ் இன்ஜெக்ஷன்ஸும் போட தேவையில்ல, டேரெக்டாக பில் ஃபார்மில் எடுத்துக்கிற ஃபர்ஸ்ட் ஆன்டிவைரல் மெடிசன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா கொரோனாவுக்கு வந்து கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஆன்டிவைரல் மெடிசன். இதை வந்து ஃபர்ஸ்ட் கொரோனாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்க ஆன்டிவைரல் ட்ரக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது மெடிசன் ஃபார்மில் கொடுத்துருக்க ட்ரக்கு. இட் வாஸ் ஒரிஜினலி எதுக்கு டெவலப் பண்ணாங்கன்னா, டு ட்ரீட் இன்ஃப்ளூயன்ஸா. அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அக்கார்டிங் டு இன்டரிம் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ், அதாவது இப்போதைக்கு ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண வரைக்கும், அதாவது மெர்ஸ்க் வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண வரைக்கும் இது வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ரிஸ்க்கை வந்து 50% ரெடியூஸ் பண்ணியிருக்கு.
ஸோ இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு தான் சொல்ல முடியும். 50% ஹாஸ்பிட்டலைசேஷன் ரிஸ்க்கை வந்து ஒரு பில் வந்து ரெடியூஸ் பண்ணுதுன்னா அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக தான் கன்சிடர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரக்குக்கு வந்து கோட் நேம் வந்து EIDD2081 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோட் நேம் என்னென்னா EIDD2081 அப்படின்னு வந்து இந்த ட்ரக்குக்கு வந்து கோட் நேம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Williard has flagged an issue experienced by some researchers that the compound mutagenic potential in human cells does raise safety concerns அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சேஃப்டி கன்சர்ன்ஸும் இருக்குது. பட் ஸ்டில் 50% ஹாஸ்பிட்டலைசேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுனால இது வந்து எல்லா மருந்துலேயுமே அதோட சேஃப்டி கன்சர்ன்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ரெம்டெசிவிர் ஆகட்டும், எந்த ட்ரக்காக இருந்தாலுமே, வேக்சின்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் இதில் வந்து 50% ஹாஸ்பிட்டலைசேஷன் ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால இந்த ட்ரக்கை வந்து ப்ராப்பர் ட்ரக்கை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து ஹோப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து நவம்பர் 8 நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியான ஆர்டிகல்ஸ் தான். ஸோ பிஐபியோட ஜஸ்ட் வந்து விக்னேஷ் சார் வந்து எவ்ரி வீக் எண்டில் வந்து அந்த வீக்கில் இருந்த பிஐபி எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி போடுறாரு. ஸோ பிஐபி ஜிஸ்டில் இது வரணும் ஹிந்துவில் வந்திருக்க மெயினான நியூஸ் ஆர்டிகல்ஸோட ஜிஸ்ட்டை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படிங்க. டேக் கேர். பாய்.